சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம கிரீன் ஃபிஷ் கறி செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல 3 ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி பழம் 1 கட் பண்ணி வச்சிருக்கோங்க. 10 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது போல் கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டோங்க. இப்போ அது கூட ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதே அளவு நம்ம புதினா சேர்த்துக்க போகிறோங்க. இப்போ இது கூட ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இதை இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருக்கோங்க. 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கோங்க. வெந்தயம் செவந்து வந்த பிறகு இப்போ 10 பல் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 1 வச்சுருக்கோங்க. கறிவேப்பிலை 1 கொத்து சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு நாம் அரைச்சோம் இல்லையா மசாலா, அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 நிமிஷம் இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 3 டம்ளர் தண்ணீர் சேர்த்துருக்கோங்க. இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டோங்க. இது கூடவே 1/2 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நமக்கு நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாங்க. இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கிரீன் ஃபிஷ் கறி நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு.
இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. க்ரீன் ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.